உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல் மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 2 வீடியோக்கள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் 2 லெசன் ஆட் பண்ணி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ என்பது குறிப்பிடத்தகுந்தது. மொத்தம் 2 வீடியோ. ஸோ அதில் முதல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போகிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதில் இருந்து கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமாக 19ஆம் நூற்றாண்டிற்குரிய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன, இது டாபிக் என்ன சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படிங்கிற டாபிக்கில் வருது. இதுக்கு கீழே மொத்தம் 2 லெசன் வருது. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் இந்த லெசனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுவே 11ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி. ஸோ கண்டிப்பாக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த லெசனில் இருந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். இதில் இருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த இயக்கம் தான். ஸோ இந்த சீர்திருத்த இயக்கத்துக்கு ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சதி ஒழிப்பு அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப ஒரு கொடிய நோயாகத்தான் இருந்துச்சு. ஸோ சதி என்றும் உடன்கட்டை ஏறுதல். ஸோ கணவர் இறந்துட்டா மனைவியும் உடனே செத்து போயிடணும். ஸோ விதவை அப்படின்னு ஒரு தடவை வந்துட்டாங்களே, அவங்க வேறு வழியே இல்லை, அப்படி தான் வாழணும். இந்த மாதிரி பல சீர்கேடுகள், சமூக சீர்கேடுகள் இருந்துச்சு. அந்த சீர்கேடுகள் இப்போ நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்போதைக்கு அதை எதிர்த்து சில இயக்கங்களாக மாறுனுச்சு. அதனால தான் அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதே நேரத்தில் அந்த சமயத்தை மீட்டெழுக்கிறதுக்கு சில இயக்கங்கள் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த இயக்கங்கள் ரொம்ப 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 முக்கியமாக கருதக்கூடிய இயக்கங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இயக்கங்கள் பார்க்க போகிறதுன்னு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 2 லெசனையும் ஆட் பண்ணி தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய நவீனத்தை நோக்கி மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது 2மே ஆட் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 11ஆம் வகுப்பு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி 2ஐயும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறதுங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முக்கியம் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும். பிரம்ம சமாஜம் ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆணிவேராக ஒரு நபர் இருப்பார் இல்லையா? அப்போ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுறது இவர் தான். ஸ்டார்டிங்கு இவர் தான் ஆணிவேர், இவர் தான் ஊனா சொல்லி போட்டது. ஸோ அவர் தான் பிரம்ம சமாஜத்தை உருவாக்குன ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் சமூக சீர்திருத்தவாதி என அழைக்கப்படுகிறார். இவர் தான் சமூக சீர்திருத்தவாதியின் தந்தை என அழைக்கப்படுவார் ராஜாராம் மோகன் ராய். அவர்களால் உருவாக்கப்பட்டதான் பிரம்ம சமாஜம். அது உருவாக்கின வருடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828. இது ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படின்னுங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன். இவர் தான் ஆரம்பம். இவர் தான் என்னது ஆரம்பம். ஆரம்பமே இவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஸோ 1828 உருவாக்குனது. இதன் அடிப்படையில் தான் சதி என்னும் கொடிய நோய் விரட்டியடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அவரை பற்றி தான் பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம். இந்த வருடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ பிரம்ம சமாஜம்னா 1828, அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் 1867. 1867. அதுக்கப்புறம் அலிகார் இயக்கமும் சரி, இன்னொன்று ஆரிய சமாஜம். இது 2மே ஒரே வருடம் 1875 என குறித்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், 2மே ஒரே வருடம். இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு. அதாவது எல்லாருமே ஒரு சமயத்தை எதிர்த்து சீர்திருத்தங்களை கொண்டு வரல. அந்த காலகட்டத்தில் சமயம் அப்படிங்கிறதும் சீர்திருத்தங்கள் அப்படிங்களும் வெவ்வேறு நோக்காக இருந்துச்சு அப்படின்னா இல்லை. ஸோ மதம் சார்ந்தாகவே அந்த சடங்குகள் இருந்தது. அப்போ சீர்திருத்தங்கள் வர 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 சமயங்கள் சார்ந்த கருத்துக்களை இங்கே ஆணிவேராக மீட்டெழுப்பதற்கு சில இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது கடவுளுக்கு எதிரான இயக்கங்கள் கிடையாது. அது ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களாக இருந்துச்சு. ஸோ பெண்களுக்கான சீர்திருத்த இயக்கங்களாக இருந்துச்சு. அந்த இயக்கங்கள் மூலமாக கொண்டெழும் பொழுது இங்கே சமயங்கள் சார்ந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறங்கும்போது அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ சமயங்கள் சார்ந்து சமயங்களை மீட்டெடுக்கக்கூடிய சில இயக்கங்கள்
பின்னால் வர ஆரம்பிச்சிச்சு. அதன் அடிப்படையில் ஆரிய சமாஜம் 1875, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இயக்கம் 1897. இந்த வருடம் நீங்கள் மறக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் தயவு செஞ்சு கேட்கவே கூடாது. 1828 நீங்கள் கண்டிப்பாக பிரம்ம சமாஜம் சொல்லணும். பிரார்த்தனை சமாஜம் 1867, 1875 மொத்தம் 2 இருக்குது. ஒன்று அலிகார் இயக்கம், இன்னொன்று ஆரிய சமாஜம். அடுத்து ராமகிருஷ்ணா இயக்கம் 1897, அதுக்கப்புறம் தியோபந்த் இயக்கம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் வட இந்தியாவில் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழகத்தின் கிளைகளாக பெற்றிருந்த சமூக சீர்திருத்த இயக்கம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் சொல்லணும். பிரம்ம சமாஜம் அன்னது ஆரிய சமாஜம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் கிளைகளாக இருந்தது. எங்கே இருந்துச்சு? நம்ம தமிழ்நாட்டில் கிளைகளாக இருக்கக்கூடியது பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம். ஸோ இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பார்க்க போகிறது வேறு யாரும் கிடையாது. ஸோ வங்காளத்தின் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களை ராஜாராம் மோகன் ராயை தவிர வேறு யாருமே கிடையாது. ராஜாராம் மோகன் ராய் பிறந்த வருஷம் இறந்த வருஷம்லாம் தேவையில்லை. எப்போ அந்த இயக்கத்தை உருவாக்குனார் ரொம்ப முக்கியம். தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக இருந்தார். இவருடைய கொள்கை எப்படி இருந்துச்சு? இந்து சமயத்தை தூய்மைப்படுத்தணும்னு நினச்சார். சமூக சமய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு நினச்சார். மிக முக்கியமாக மேலை நாட்டு கலாச்சாரத்தில் ரொம்ப இவர் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்தது ஆகஸ்ட் 20, 1828. மறந்துடவே கூடாது. 1828. சரி சார், இவர் அப்படி என்ன பண்ணார்? சிம்பிள். 1828 தலைமை ஆளுநராக இருக்கக்கூடியது வில்லியம் பெண்டிங் அப்படின்னு ஒருத்தர் தலைமை ஆளுநராக இருந்தார். அவர் தலைமையில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான், ராஜாராம் மோகன் ராய். ஸோ இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என அவர் எழுதி வைத்தார். அதுதான் இங்கே விஷயம். அவர் மதத்தை எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். மறந்துடவே கூடாது. அதே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் சொல்கிறாரு, ஸோ கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலையிடப்பட்ட கட்டுரை எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சொன்னார். எந்த புனித நூலை சொல்லுங்கள்? எந்த புனித நூலில் கணவன் செத்துட்டா பொண்டாட்டியும் செத்துறணும்னு எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை உருவாக்குறார். இவருடைய தாய்மொழி வங்காள மொழியாக இருந்தாலும் இவர் புலமை பெற்ற மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். எதை இவர் எதிர்த்தாது? சமய சடங்குகளை எதிர்த்தார். நாங்கள் சமயத்துக்கு எதிரிகள் கிடையாது, ஆனால் சமயத்தின் சார்பாக சமய சடங்குகள் என்ற பெயரில் நீங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடிய விஷயத்தை தான் அவர் எதிர்க்கிறார். சமய சடங்குகளை எதிர்க்கிறார், குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறார், பர்தா முறை அதை எதிர்க்கிறார், கேடுகளை விளைவிக்கக்கூடிய சமய மரபுகளை, மிக முக்கியமாக உருவ வழிபாடை அவர் வெறுக்கிறாரு. உருவ வழிபாடை வேணாங்கிறாரு. அவர் அதில் தான் சொல்கிறாரு, இதில் எல்லாமே 11ஆம் வகுப்பு, ஒன்று கூட எக்ஸ்ட்ராலாம் ஒன்று கொடுக்கல, இருக்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறை நூல்கள் அனைத்தையும் ஒரு கடவுள் கோட்பாடுகளை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். ஒரு கடவுள் தான், ஒரு கடவுள் கோட்பாடை அவர் வரவேற்றார். அதே நேரத்தில் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இந்து மதத்தை தூய்மைப்படுத்தினார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்றார். பலதார மனதிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். பெண்களுக்கு கல்வி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்வதற்கு முழுமையாக ஆதரித்தார். பெண்கள் படிக்கணும், இதற்கெல்லாம் அப்போ போராட்டம் நடந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை ஆகஸ்ட் 20, 1828 நாள் நிறுவினார். ஒரு திருவுருவ சிலைகள் அங்கே கிடையாது. அவர் கோவில் ஒன்று உருவாக்குறாரு, ஆனால் அங்கே திருவுருவ சிலைகள் கிடையாது. அதான் உருவ வழிபாட வேணான்னார். ஸோ தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்தே மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. கடைசியில் அவர் 1833 இயற்கை ஏறினார் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேவை என்ன? 1828 ஆகஸ்ட் 20 இவர் உருவாக்குறாரு ரொம்ப முக்கியமான பிரம்ம சமாஜம்.
இந்த பிரம்மா சமாஜம் இவருக்கு பின்னாக அவர் வழியை ஃபாலோ பண்ணி அடுத்து ஃபாலோ பண்ணுறவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். மகிரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வேறு யாரும் கிடையாது, ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. அதாவது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் விடுபட்ட கொஞ்சம் நோட்ஸ் தான் இவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற செயல்களை யார் அடுத்து செஞ்சாங்கன்னா ஸோ மகிரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். இவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை என குறிப்பிடத்தந்தது. மிதவாதி சீர்திருத்தவாதி என குறிப்பிடப்படுகிறார். மிதவாதி சீர்திருத்தவாதனா திலகர், பாரதியார் அவர்கள் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள். காந்தியடிகள் அப்படிங்கிறது மிதவாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்ப காந்தியடிகள் கொள்கைகள் மூலமாக காந்தியடிகளுக்கு பின்பாக இவர் ஃபாலோ பண்றதுனால இவர் மிதவாத சீர்திருத்தவாதி தேவேந்திரநாத் தாகூர் என அழைக்கப்படுகிறார். இவர் அவருடைய கொள்கை என்ன சொல்றாரு, இவரும் அவர் சொன்னதை தான் சொல்லுவார், கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவார். நம்பர் 1, தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுளை வழிபடுறதா நம்மளுக்கு பிறவி பலனே. கடவுள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, கடவுள் எல்லா பக்கத்தும் இருக்கிறாரு. அவர் சொன்ன கோட்பாடுகள். ஸோ தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாமல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார், அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தையும் நற்பண்பின் சக்தியும் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிடையவர் யாரும் இல்லை, நம்முடைய வீடு பெயர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் தான் எல்லாம், கடவுள் ஒருத்தர் தான், கடவுள் தான் எல்லாம் அப்படிங்கிறார் இவர். அதே நேரத்தில் அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தையும் செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. வேறு யாரும் கிடையாது, இவர் தான் அவர். ரொம்பலாம் பெருசாக அவரை பற்றி கொடுக்கல. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது இந்த இருக்கக்கூடிய பிரம்ம சமாஜம் பல கிளைகளாக பிரியுது. திராவிட கழகம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு தீகா வந்து டிஎம்கேவா மாறுது, அப்புறம் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கேவா மாறுதுல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பிரம்ம சமாஜம் பல கிளைகளாக பிரியுது, அவங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு வருது. அதன் அடிப்படையில் கேசவ் சந்திரசன் என்ற ஒரு நபர் 1857 அங்கே போய் சேர்றாரு. எங்கே? பிரம்ம சமாஜத்தில் சேர்றாரு. எங்க? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1828 உருவாக்குனார்ல பிரம்ம சமாஜம். அந்த பிரம்ம சமாஜத்தில் இவர் 1857 இணைகிறார். ஆனால் 1866 இந்த பிரம்ம சமாஜம் உறுப்பினர்களே கருத்து வேறுபாடு வந்து அது இரண்டாக பிரிகிறது. அதிலிருந்து பிரிஞ்சது தான் நம்ம கேசவ் சந்திரசன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்மா சமாஜத்தை உருவாக்கினா. அப்போ வெறும் பிரம்ம சமாஜம்னா யாரை சொல்லணும்? நம்ம ராஜாராம் மோகன் ராயை சொல்லணும். இந்திய பிரம்ம சமாஜம்னா கேசவ் சந்திரசன் சொல்லணும். அப்போ கேசவ் சந்திரசன் வெளியேறினதுக்கு அப்புறம் அவர் விடுபட்ட செயல்களை ஒருத்தர் செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? யார்? தேவேந்திரநாத் தாகூர். அந்த இயக்கத்தை என்னன்னு சொல்கிறாங்க? தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பை ஆதி பிரம்ம சமாஜம் சொல்கிறாங்க. அப்போ இந்திய பிரம்ம சமாஜம்ங்கிறது யார்? கேசவ் சந்திரசன். ஆதி பிரம்ம சமாஜங்கிறது ஆதியிலிருந்து இருக்குதுன்னு நம்ம தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிச்சானா? இல்லை. இவர் உருவாக்குன இந்த இந்திய பிரம்மா சமாஜத்தை உருவாக்குனது யார்? நம்ம சந்திரசன். இவர் என்ன பண்ணுறாரு? தனது 14 வயது மகளை குழந்தை திருமணம் எதிர்ப்புன்னு பிரம்ம சமாஜத்தில் சொல்லியிருக்குதே. ஆனால் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கின நம்ம சந்திரசன் இருக்கார்ல, கேசவ சந்திரசன், அவரது தனது 14 வயது மகளை ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இதனால டென்ஷனான இந்திய பிரம்மா சமாஜத்தில் இருக்கிறவங்க தனியாக பிரிஞ்சு இந்திய பிரம்மா சமாஜத்திலிருந்து பிரிஞ்சது தான் சாதாரண பிரம்ம சமாஜம். அதான் சொல்லியிருக்காங்க, குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போது அதற்கு மாறாக கேசவ் சந்திரசன் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்தது கொடுத்த பொழுது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்மா சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜம் என்ற ஒரு அமைப்பை நிறுவினாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம், கீழே சாதாரண பிரம்ம சமாஜம். முடிஞ்சு போச்சு. எங்களுடைய அப்போ கேசவ சந்திரசன் ஒரு விஷயத்தை சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? இந்த வார்த்தையை கேளுங்களேன். எங்களுடைய நிலை அனைத்தும் மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மை இருக்கணும்னு அவசியம் இல்லை, அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே.
அப்படியே எப்படி சொல்கிறாரு சார், அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் அனைத்தும் உண்மை. ஸோ பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தின் வைதீக பிரிவினர்கள் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகளிடமிருந்து பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. இதற்கிடையே நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துச்சு. இந்த தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தை ஆதரவாளராக யார் இருந்தார் கேட்கலாம். எல்லாம் வடநாட்டு சைடு. நம்ம தமிழகத்தில் பிரம்ம சமாஜம் அப்படின்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் மறந்துடக்கூடாது. யாரு சாரி யாரு சைதை காசி விஸ்வநாத முதலியார் தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர். பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை விளக்கவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரம்ம சமாஜ நாடகம். பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார். கைமென் மறுமணத்திற்கு ஆதரவு ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியிடுறாரு. புரியுதுங்களா? மிக முக்கியமாக 1864 இவர் இதன் நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழை ஒன்று உருவாக்குறாரு. ரொம்ப முக்கியம். தத்துவ போதினி என்றும் இதழை தொடங்கப்பட்டது யாரு, சைதை காசி விஸ்வநாத முதலியார் அவர்கள். பிரம்ம சமாஜம் தமிழ்நாட்டில் ஆதரித்தவர் யார், சைதை காசி விஸ்வநாத முதலியார் அவர்கள். மறந்துடக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார், புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என கலைக்கப்படுவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்யாசாகர். அவர் கேசவ் சந்திரசன், இவர் வித்யாசாகர், சந்திர வித்யாசாகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் தான் ரொம்ப முக்கியமாக வங்காள முதன்மையான சீர்திருத்தவாதி. இவர் தான் வங்காளத்தின் முதன்மையான சீர்திருத்தவாதி. இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். சார், இந்து மறை நூல்கள் இருக்க அதுதான் முற்போக்கானவை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஸோ வாதங்களை கொண்ட சிறு நூல்களையும் வெளியிட்டார். பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்று இயக்கத்தின் விளைவாக 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. மறந்துடக்கூடாது, சரிங்களா? எஸ். அதே 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றல் இவரையே சாரும். திருமண வயது சட்டத்தை உருவாக்குறார். இத்தனை வயசில் தான் திருமணம் நடக்கணும் கீழே இருக்கும். 1860 இது ரொம்ப முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. 1860 திருமண வயது 10 இருந்துச்சு. 1891 திருமண வயது 12 இருந்துச்சு. பாருங்கள், அப்போ 10, 12 கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. 1925 திருமண வயது 13 இருந்தது. ஸோ 10, 12, 13. சந்தோஷம். திருமண வயது ஒப்புதல் கமிட்டி கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. வெறும் காகிதமாக தான் இருந்துச்சான். சட்டம் 1000 பேர் ஏற்றட்டுமே, நம்ம ஃபாலோ பண்ணாதானே. இப்போயே திருமண சட்டம் 21 இருக்குது. அப்போ கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா 12th முடிஞ்சோன்னே கல்யாணம், 12th முன்னாடியே நிச்சயதார்த்தம். படிக்கவே வர்றதில்ல அந்த பிள்ளைகளை. இன்னமும் இருக்குது, நிறைய கிராமத்தில் இருக்குது. இன்னும் நார்த்து சைட்லனா இன்னமும் இருக்குது. ஸோ காகிதமாக இருந்த நீதிபதி வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுக்குமே இதனை பற்றி அறிவை பெற்றிருந்தனர். இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. வித்யாசாகரை பற்றி பார்த்துட்டோம், வங்காளத்தின் உரைநடையின் முன்னோடி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜம் 1867. ரொம்ப முக்கியமான நபர் ஆத்மராவ் பாண்டுரங் அவர்கள் தான் அதை உருவாக்கினார். 1867 பிரம்ம சமாஜத்தின் கிளையாக கருதப்படுது. பிரம்ம சமாஜத்தின் கிளையாக பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கப்படுது. 1867 பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில் உருவாக்கப்படுது. ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் உருவாக்கப்படுது. இவர் தான் ஆத்மரங் பாண்டுரங். ஃபேஸ் தெரியுதா? எஸ். ஸோ சமாஜம் 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் ரொம்ப மிக முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா ஆர்சி பண்டர்கர், ரொம்ப முக்கியமான நபர். ஆர்சி பண்டர்கர் மற்றும் கோவிந்த் ரானடேன்னு சொல்லுவாங்க. ஃபுல் பேர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே மறந்துடாதீங்க. இந்த பண்டர்கர்னும் ரானடேவும் மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுறாங்க இந்த இயக்கத்தில், சரிங்களா? பிரார்த்தனை சமாஜத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, சமூக சீர்திருத்த இயக்கத்தில் ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஜாதி மறுப்பு வருது. இப்பயுமே சமபந்தி முறை இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும்.
சமபந்தி முறை, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணங்கள், விதவை மறுமணங்கள், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளை தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர்கள். இதில் இந்த கோவிந்த ரானடே சொல்கிறார் பாருங்க, அவர் அமைப்புகளை நிறுவினார், புது புது அமைப்பை உருவாக்குறாரு. ஒன்று விதவை மறுமண சங்கம், இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ண வேண்டாம். ரானடே அவர்கள் விதவை மறுமண சங்கம், இன்னொன்று புனா சர்வஜனிக் சபா அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அதே நேரத்தில் தக்கான கல்வி கழகத்தை உருவாக்குறாரு. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்களான ரானடே, பண்டர்கர் மற்றும் தெலங் அப்படின்னு கேடி தெலங், இவங்களாம் மிக முக்கியமான நபர்கள். இந்த பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிரின் பகுதியை சார்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய பக்தி இயக்கத்தோட தொடர்புன்றதுங்கிறாங்க. சரி, சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியவர்கள் பிரார்த்தனை சமாஜன் முதல் பணியை தொடர்ந்தார். அதாவது அவங்களுக்கான கடைநிலை இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த சங்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. எங்கே? மகாராஷ்டிராவில். ஸோ சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியவற்றின் கல்வி வழங்குவதன் மூலமாக தனது முதல் பணியை தொடர்ந்த அமைப்பு வேறு எதுவும் கிடையாது, பிரார்த்தனை சமாஜம். மறந்துடாதீங்க, அதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கடைநிலை மக்களுக்கான சமூக பொறுப்பு கல்வி வழங்குவதில் முதன்மை பணிகள் இருந்தது பிரார்த்தனை சமாஜம். சரி, தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பை ரானடே அவர்கள் உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெற்று முடிந்தவுடன் கூடும் மாநாடு தேசிய சமூக மாநாடு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அகிம்சை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இல்லையா, அந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற பொழுதும் அடுத்து முடிந்தவுடன் கூடும் கூட்டம் தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புது விஷயமா இருக்குது. ஆழமான அறிவையும் கூர்மை திறனும் கொண்ட நீதியரசரே ரானடே வழிகாட்டுதலின் பிரார்த்தனை சமாஜம் மேற்கித்திய பகுதியில் சமூக சீர்திருத்தம் செம்மையாக செழித்தோங்கியது, அதன் மையமாக திகழ்ந்தது. ரானடே அவர்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதில் அவருக்கு பிறகு, யாருக்கு பிறகு? ரானடாவுக்கு பிறகு, அவர் இயற்கை எய்திய பிறகு இந்த பொறுப்பை யார் எடுத்தாங்க, தலைமை எடுத்தாங்கன்னு கேட்கலாம். ரானடேக்கு பிறகு பிரார்த்தனை சமாஜம். ஸோ யார்? சந்திரவர்க்கர். யார்? சந்திரவர்க்கர் பிரார்த்தனை சமாஜத்தின் தலைமை பொறுப்பேற்றார். 11ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்து புத்தெழுச்சி இயக்கம். வேதங்களை நோக்கி செல்லுங்கள், தயானந்த சரஸ்வதி சொல்கிறார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் வாக்காக கருதப்படுவது வேதங்களை நோக்கி செல்லுங்கள், வேதங்களுக்கு திரும்புவோம், வேதம்தான் எல்லாம் அப்படின்னு சமயத்தை புத்தெழுச்சி சங்க இயக்கத்தின் முதன்மையாக கருதப்படுறது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை உருவாக்குனது வேறு யாரும் கிடையாது, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். 1875 மறந்துடக்கூடாது. ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம் பின்னாடி பார்ப்போம், அதுவும் 1875. அப்போ 1875 ஆரிய சமாஜம் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் உருவாக்குறார். அவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் சும்மா இல்லைங்க, பல வருஷம் அப்படியே இந்தியாவிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருங்க. எத்தனை வருஷம்? 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். இந்தியா முழுவதும் சுற்றி அலைகிறார் 17 வருஷம். தயானந்த சரஸ்வதி குஜராத் பகுதியை சார்ந்தவர். எந்த? குஜராத் பகுதி. இவர் பஞ்சாப் பகுதியில் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். தயானந்த சரஸ்வதி 1863ஆம் ஆண்டு பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை போதித்தார். பல கருத்துக்களை அவர் போதிக்கிறார். ஒவ்வொரு ஊராக போய் கருத்துக்களை கொடுக்குறார். வேதங்களுக்கு திரும்புங்கள். பின் 5 ஆண்டு கழித்து கல்வி நிலையங்களை உருவாக்குறாரு. இதில் மிக முக்கியமாக கத்ரி எனப்படும் வணிக சமூகம், கத்ரி அப்படிங்கிருக்கக்கூடிய ஒரு வணிக சமூகம் அப்போதைக்கு அங்கே செழுமை பெற்றவர்களாக இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கத்ரி எனப்படும் வணிக சமூகம் காலனி காலத்தில் மகத்தான ஒரு வளர்ச்சியை பெற்றுருந்துச்சு. எந்த இடத்துலனா பஞ்சாபில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாப். அப்போ அந்த பஞ்சாபில் சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் உருவாக்குறாங்க. இந்த சுத்தி இயக்கம் அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. சுத்தி இயக்கம் எந்த இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது? அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. ஆரிய சமாஜம் சீர்திருத்தி இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் பஞ்சாப். பஞ்சாப் தான் இதுக்கு தலைமையேற்ற இடம். ஆரிய சமாஜம். இவர் சொன்ன வார்த்தை, நூல் வெளியிட்டார். யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு நூலை வெளியிட்டிருக்கார். அந்த நூலின் பெயர் என்னது? சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ்.
பிரகாஷ், சத்யார்த்த பிரகாஷ், சத்தியம் பிரகாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் எதை மறுத்தார்? பல கடவுள் வழிபாட்டை மறுத்தார். பல கடவுளில் கிடையாது, ஒரே கடவுள் தான். உருவ வழிபாட்டை நிராகரித்தார். உருவ வழிபாடே கிடையாது. பிராமண பிராமண அர்ச்சர்களின் நடவடிக்கைகள் அதை மறுத்தார். இதெல்லாம் வேணாங்கிறார். புனித யாத்திரை, பிராமணர்கள் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், பிராமணர்கள் செய்யும் சடங்குகள், சமூக நடைமுறைகள், இந்து மத மூட நம்பிக்கைகள், புராண இலக்கியங்கள், குழந்தை திருமணம், விதவை மறுமண மறுப்பு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இவருடைய முழக்கம் என்னவாகிறது? வேதங்களுக்கு திரும்புகள். இதைத்தான் 10 தடவை சொல்லுவாங்க. வேதங்களுக்கு திரும்புகள் என்ற கொள்கை கோட்பாடு யாரு? தயானந்த சரஸ்வதி அவர்கள், ஆரிய சமாஜம், 1875. புரியுதா? அதே நேரத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மதத்திற்கு மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து மதத்துக்கு மாறுறதுக்கு ஒரு சடங்கு மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் சுத்தி எனும் சுத்தகரிக்கப்பட்ட சடங்கை சமாஜம் அப்படின்னு ஒன்று வகுத்து கொடுத்தது. இந்துக்குள்ளே இருந்தவங்க கிறிஸ்டின்ஸ் மற்றும் முஸ்லீம்களாக இருந்தாங்கல்ல, அவங்கள திரும்ப இந்து மதத்துக்கு மாற்றுறதுக்கு ஒரு சடங்கு ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் சுத்தி சடங்கு. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களுடன் கல்வியை பரப்பும் பணியிலையும் முக்கிய பணிகள் கொடுத்தது. ஸோ சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்குது. இது ரொம்ப முக்கியம். என்னது? தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை உருவாக்குறாங்க. அடுத்ததாக 1893, இது ரொம்ப முக்கியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கங்க. 1893 இந்த தூய்மை கோட்பாடு கருத்து முரண்பாட்டால் 2 பிரிவாக பிரிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயானந்த ஆங்கில வேத பள்ளி, இதைத்தான் அவங்க டிஏவி பள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த டிஏவி பள்ளியை உருவாக்கி நீங்கள் என்ன குழுக்க உருவாக்குனீங்களோ, அதாவது நீங்கள் என்ன வேதங்களுக்கு திரும்புகள்னு சொன்னீங்க, ஸோ பல கோட்பாடுகளை சொன்னீங்க, கடவுள் ஒருவர் தான் சொன்னீங்க, வேதங்களுக்கு திரும்புகள்னு நீங்கள் சொன்ன அந்த கோட்பாடு என்ன ஆச்சுன்னா, மேலை நாட்ட கலாச்சாரங்கள் அதுக்குள்ளே உங்களுடைய இந்த சாரம்சம் போயிருச்சு அப்படின்னு குற்றம் வந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை மற்றும் கல்லூரிகளையும் உருவாக்கினது. ஆனால் என்ன இங்கே வந்துச்சு அப்படின்னா, உங்களோட குழுவோட சாரம்சம் இல்லை. அதைத்தான் சொல்கிறாங்க. இவருக்கு பின் வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி ஸ்ரத்தானந்தா, அவர் டிஏவினா ஒன்றும் கிடையாது. ஸோ தயானந்தா ஆங்கில வேதப்பள்ளி, தயானந்தா ஆங்கிலோ வேதப்பள்ளியை நடத்தி குழுவினர் தத்துவத்தை புறக்கணித்து மிக அதிகமான அளவில் மேலை நாட்டு கலாச்சாரம், மேற்கத்திய சிந்தனையை முக்கியத்துவம் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது இல்லாமல் குருகுல கல்வியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1900களில் அது முதல் பல பள்ளி குருகுலம் நிறுவப்பட்டது. ஸோ வேத கல்வி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பண்டைய இந்து கல்வி பாணியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் திரும்பவும் வேதங்களுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது போட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்க வேண்டாம். சிம்பிளாக கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்ன கான்செப்ட் நான் சொல்லியிருக்கோம்? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சதி, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது ஜாதி மறுப்பு, அதை ஃபாலோ பண்ணாங்க. கேசவ் சந்திரசன் அவர்கள் இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து அது உருவாக்குனது அவர் 14 வயது மகளை திருமணம் செஞ்சதுனால அதில் இருந்து உருவாக்குன சாதாரண பிரம்ம சமாஜம். இதுக்கிடையில் ஆதி பிரம்ம சமாஜங்கிறது தான் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஆரிய சமாஜம் என அழைக்கப்படுவது வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயானந்த சரஸ்வதி சொல்கிறாங்க. 1875 இவர் உருவாக்கின இந்த தயானந்த ஆங்கிலோ வேதப்பள்ளி, அதில் மேற்கத்திய கலாச்சாரம் அதிகமாக இருந்ததுனால ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மற்றபடி இவர் என்ன பண்ணார்? ஸோ சுத்தி இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாரு, சுத்தி சடங்குகள் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இந்து மற்றும் இந்துக்கள்லேருந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களாக மாறுறவங்களுக்கு மீண்டும் தனது சமயத்துக்கு வாங்க அப்படின்னு இவர் வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு இருந்தார். இவ்வளோ தான். மற்றபடி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் அங்கங்கே பார்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தலைமையிடம் பஞ்சாப், மகாராஷ்டிரில் இவங்க இருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடியது காசி விஸ்வநாத முதலியார் அவர்கள் இருந்தாங்க. பிரம்ம சமாஜம் தமிழகத்தில் ஆதரவாக இருந்தவர் தான்.
பார்த்தோமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாடகம் அமைச்சார், பிரம்ம சமாஜம் உருவாக்குறதுக்கு இங்கே நாடகத்தை ஒன்று உருவாக்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு பார்த்தா போதும். இன்றைக்கி இதை பார்த்துட்டு இந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது தான், டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி கேதர் பண்ணி முடிச்சிருங்க. இன்றைக்கான போர்ஷன் இதுதான், சரிங்களா? நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்றைக்கான மேக்ஸ் பார்த்துருங்க, இன்றைக்கி இது பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இன்றைக்கி நான் போர்ஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டேன். தமிழ் வீடியோவும் முடிச்சிருங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி தமிழ் ஃபுல்லாக அந்த வாரத்துக்கான தமிழ் கம்ப்ளீட் ஆயிடணும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் ஆயிடணும். மேக்ஸ் 2 காலிலேருந்து கம்ப்ளீட் ஆயிடணும். முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாலிட்டி கம்ப்ளீட். நேற்றே பாலிட்டி முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது தான் அது புவியியல். முடிச்சிருவோம், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களை அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.